அட்சரகணித கோவைகள். அட்சரகணித கோவைகள். இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா அட்சரகணித கோவைகள் என்றா எப்படி இருக்குமெண்டா எங்களுக்கு தெரியாத கணியங்கள், அதாவது வந்து எக்ஸ் பை ஏ பி சி என்று ஏதாச்சும் ஒரு தெரியாத இலக்கங்களை தெரியாத கணியங்களை கொண்டும் இலக்கங்களை கொண்டும் இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து அது வந்து என்ன இருக்கும், அட்சரகணித கோவைகளா இருக்கும். இந்த அட்சரகணித கோவைகள்ல நாங்க பார்க்க போறது வந்து இப்ப அடைப்பி நீக்கி எப்படி சுருக்குறது, இப்ப ஒரு ரெண்டு அட்சரகணித கோவைகள் வந்து ரெண்டு இருக்குதுன்னா அது ரெண்டு எப்படி நாங்க பெருக்குறது, என்ன மாதிரி நாங்க அதை வர்க்கிக்கிறது, முழுவதும் வர்க்கம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது. சோ இது மாதிரியான இதுகளை வந்து நாங்க இந்த அட்சரகணித கோவைகள்ல வந்து பார்ப்போம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத கணியம் வந்து எக்ஸ் பிளஸ் 5. இத வந்து ஒரு 5 வந்து முன்னுக்கு பெருக்குது. ரைட். எக்ஸ் பிளஸ் y என்றத 5 வந்து முன்னுக்கு பெருக்குது. ஏண்டா இந்த 5 என்னத்தை பெருக்கும் போய் உள்ள எக்ஸ பெருக்குமா 5 பெருக்குமா? எக்ஸ பெருக்கும். வடிவா கவனிக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ரைட். அப்ப இப்படி கேக்குறது 5 தர எக்ஸ் சக 5. இப்ப இந்த 5 என்னத்தை பெருக்குது? எக்ஸ பெருக்குது. ரைட். இந்த 5 வந்து எக்ஸ பெருக்குது. இங்க பாருங்க, இந்த 5 எதுக்கு வெளியில இருக்கு? எக்ஸுக்கு மட்டும் வெளியில இருக்கா, சக 5க்கும் வெளியில இருக்கா? சக 5க்கும் தான் வெளியில இருக்கு. எக்ஸுக்கும் வெளியில இருக்கு, சக 5க்கும் வெளியில இருக்கு. காரணம் என்ன? பிரக்கெட் போட்டிருப்பேன். பிரக்கெட் போட்டா என்ன செய்யுது? இந்த 5 இந்த பிரக்கெட்டுக்குள்ள உள்ள இருக்கிற எல்லாரையும் பெருக்கும். அதுக்கு தானே நாங்க பிரக்கெட்டை போடுறோம். பிரக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறவர் பிரக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லாரையுமே பெருக்கணும். ரைட். பிரக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறவர் பிரக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லாரையுமே பெருக்கணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 வந்து என்ன செய்யும்டா ஒருக்கா இந்த எக்ஸ பெருக்கு. ரைட். ஏன்னா இங்க பிரக்கெட்டுக்குள்ள இருக்கு, பிரக்கெட்டுக்குள்ள வெளியில 5 இருக்குன்னா என்ன காரணம்? இந்த 5 உள்ள இருக்கிற எல்லாரையும் தனித்தனியே பெருக்குதுன்னு அர்த்தம். அதுதான இந்த பிரக்கெட் இருக்கு, தனியே எக்ஸ மட்டும் பெருக்கு. ரைட். இங்க அந்த 5 திரும்ப இந்த 5ஐயும் வந்து பெருக்கு. சரியா? அப்ப இங்க வந்து எங்களுக்கு விட என்ன வரும்? 5x 5x = 25. 5x ஆக 25. ரைட். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்னண்டா பிரக்கெட் போட்டு அதுக்கு வெளியில ஒரு தானம் இருக்குதுண்டா அந்த தானமோ இல்லாட்டி அது முன்னுக்கு இருக்கிற ஒரு அட்சர கணிதமோ பிரக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரை தனித்தனியா பெருக்கி வேணும். ரைட். அப்ப இதை வெளிக்கொள்ளுங்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. அடைப்பு நீக்கி சுருக்குக. அடைப்பு நீக்கி சுருக்குக. அடைப்பு நீக்கி சுருக்குக. அடைப்பு நீக்கி சுருக்குக. அடைப்பு நீக்கி சுருக்குக.
ரைட். முதலாவது பாருங்க. இப்ப இது ரெண்டு என்ன செய்யும்? யார யார பெருக்கும்? எக்ஸையும் பெருக்கும், மூன்றையும் பெருக்கும். மூணையும் பெருக்கும். ஆகவே 2 தர x 2 கூட்டல் 2x சக 6. இங்க இந்த 4 2 எண்ணையும் பெருக்கும், மூன்றையும் பெருக்கும். அப்ப எப்படி வரும்? 8 மீட்டர் சக 12. 8m சக 12. இங்க நாங்க மீட்டரை பத்தி கதை கேளாது. இங்க வந்து என்னது? m. சரியா? கணியம் m. அச்சர கணித கோவையில இருக்கு m. ரைட். இந்த சாயா இந்த என்ன செய்யும்? இந்த 2 பெருக்கும் சாய 3b பெருக்கும். அப்ப 2 பெருக்கி என்ன எவ்வளவு? சாய 2. முன்னுக்கு சாய 5 இருக்கு. சாய 5 தர 2 எவ்வளவு? மறை 5 2 மறை 10 மறை 10. 5 தர 2 10. சாய தர சாய a. அப்ப 10. இனி இங்க என்ன வர போகுது? சாய 5 தர சாய 3b. சக 15b. சக 15b. ஏன் இங்க சக வருது? முன்னுக்கு ஒரு சாய இருக்கு, முன்னுக்கு ஒரு சாய இருக்கு 5ஓட, இங்க ஒரு சாய இருக்கு 3ஓட. சாய தர சாய என்ன? சக. நேர். 5 தர 3 15b. ரைட். இங்க வாப்போம். இத பெருக்கினா எப்படி வரும்? 30b சக சக 30b 30b சக 20a சக 20. வடிவா குறிகளை கவனிச்சு கொள்ளணும். சாயதர சாய சக, சாயதர சாய சக. சாய 10 தர 3 சாய 3b 10 தர 3 சாயதர சாய சக 10 தர 3 30b அப்படியே வரும். இங்கால 10 தர 2 20a சாயதர சாய சக. ரைட். இங்க மறை 3 qp மறை 3 qp சாய 24 q 24. ரைட். அதாவது வந்து இது இங்க ஒருக்கா பெருக்கும், இது இங்க ஒருக்கா பெருக்கும். இது இங்க பெருக்கிட்டா மறை 3 q இங்க p இருக்கு. q p வேற வேற ஆக்கள். ஆகவே qp அப்படியே இருக்கும். மறை 3. அதே மாதிரி மறை 3 தர 8 மறை 24 q. இங்க எப்படி வரும்? மறை 5 mx சக 10 my மறை 5 mx சக 10 my 10 my. இங்க என்ன வரும்? 2by 2by சாய 4b. எழுதி கொடுங்க.
எழுதியாச்சு சார். அடுத்து எழுதி கொள்ளுங்க. x சமன் 5 x சமன் 5 y சமன் sin 2 x சமன் 5 கம y சமன் sin 2 என்ன சார்? x சமன் 5 கம y சமன் sin 2 x சமன் 5 கம y சமன் sin 2 ஆக இருக்கும் போது கீழே தரப்பட்டுள்ள கோவைகள் ஒவ்வொன்றினது பெருமானங்களை காட்டும். y சமன் மறை 2 ஆக இருக்கும். x சமன் 5 y சமன் மறை 2 ஆக இருக்கும் போது கீழே தரப்பட்டுள்ள கோவைகள் பெருமானங்களை காணும். x சமன் 5 y சமன் sin 2 ஆக இருக்கும் போது கீழே தரப்பட்டுள்ள கோவைகளின் பெருமானங்களை காணும். இப்ப என்ன செய்யணும்? x க்கு பதிலா x இருக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு 5 போடணும், y இருக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு sin 2 போடணும். ரைட்? இப்ப ஃபர்ஸ்ட்க்கு பாப்போம். x க்கு பதிலா 5 y க்கு பதிலா sin 2. அப்ப எத்தனை? நேர் 3. 3. அடுத்தது பாப்போம். x க்கு பதிலா 5 ண்டா 2 முன்னுக்கு இருக்கு. அப்ப 2 தர 5 சக 3 தர sin 2. அப்ப எவ்வளவு வரும்? 10 சய 6 10 சக சய 6 4. ரைட், இங்க பாப்போம். சய 2 3 தர 5 சய 2 சய 2 3 தர 5 15 சய தர சய என்ன? சக சக 2 சய 2 தர பிராக்கெட் நான் உடைக்கல தர போடலாம். 15 2 17. அப்ப எவ்வளவு வர போகுது? எவ்வளவு வர போகுது? 14 2 எத்தனை? மறை 24. 17 தர 2 மறை 34. மறை 34. எப்பயும் நாங்க மறை எண்கள் வரைக்கும் பிராக்கெட் போட்டு வச்சு கொள்வோம். ரைட், அது எங்களுக்கு சேஃப். போடலாம், போடாம விடலாம். எங்களோட கால்குலேஷன் வந்து நாங்க செய்யல பிள்ளைகள் விடாம இருக்கணும்ன்றதுக்காக மறை வரைக்கும் நாங்க பிராக்கெட் போட்டு வச்சு கொள்வோம். ரைட், இங்க வாங்க. 3 சய முன்னுக்கு இருக்கு 5 சக 2 தர வைக்கு பதிலா சய 3 சய 5 சய தர சக என்ன? சய 2 4. அப்ப இந்த உள்ளுக்கு இப்ப என்ன வர போகுது? 3 தர உள்ளுக்கு என்ன வர போகுது? சய 5 இருக்கு, சய 4 இருக்கு. உள்ளுக்கு என்ன வரும்?
சய ஒண்டா 9 ஒன்று ஒண்டா அடி வாங்க போறீங்க. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இரண்டு ஒத்த குறிகள் கூட்டப்படும் போது அதே குறியை போட்டு கூட்டணும். ரைட்? இப்ப மறையண்டா ரெண்டு மறைய நாங்க கூட்டே இல்ல, அதே குறியை போட்டு கூட்டுவோம். ஒவ்வாத குறியண்டா பெரியதானத்தின் குறியை போட்டு ஒன்லைன் ஒன்ன கழிப்போம். இது ரெண்டும் கூட்டுறது. இது நான் உங்களுக்கு முதலே சொன்னா எழுதி வைக்க சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்தில். இப்ப பாருங்க, சக 5 சக 3 சக 8 சய 5 சய 3 ரெண்டு ஒத்த குறி என்றா அதே குறியை போட்டு கூட்டுறது. சய 8 சக 5 சக 3 சக 8 என்ன இங்கேயும் சக ஒத்த குறி என்ன அதே குறியை போட்டு கூட்டணும். சய 5 சய 3 மண்டா சய ரெண்டு ஒத்த குறி, ஆகவே சய 8 சக 5 சய 3 இங்க பாப்போம் ரெண்டுல எந்த தானம் பெரிய தானம் குறிய விட்டுட்டு பார்த்தோம்னா எந்த தானம் பெருசு? 5க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? சக. அப்ப நேர்குறி போட்டுட்டு ஒவ்வாத குறி ஒன்லைன் ஒன்று கழிப்பான் 2. இப்ப இதுவே சய 5 சக 3 இருந்துச்சுன்னா இதுல பெரியதானது குறி என்ன? சய இந்த மறையை இதெல்லாம் விட்டுட்டு இதுல பெரியதானதுன்னு பார்த்தா 5க்கு முன்னுக்கு இருக்கிற குறி சய, ஒவ்வாத குறி, ஆக ஒன்லைன் ஒன்று கழிப்பான். இது சய 2. ரைட்? இது சைட்ல நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க, இவ்வளவு எழுதி கொள்ளுங்க. அப்ப இங்க என்ன வர போகுது? 9 3 சய 27. எழுதினா சொல்லுங்க. எழுதியாச்சு.
எழுதியாச்சா? கேள்வி எழுதி கொடுங்க. அடைப்பு நீக்கி சுருக்குகள். அடைப்பு நீக்கி சுருக்குகள். செய்யுங்க பாப்போம்.
ரைட், முதலாவதுக்கு எப்படி செய்யறது? ஃபர்ஸ்ட்டுக்கு பாப்போம். பிரக்கெட் இங்க இருக்கு, பிரக்கெட்டுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? 3. ஆகவே என்ன செய்யணும்? 3ஆல எக்ஸையும் பெருக்கணும், y-ஐயும் பெருக்கணும். y-ஐயும் பெருக்கணும். ஆகவே 3x சக 3y. சக 3y சக. இங்க 2 பாப்போம். 2 வந்து என்ன செய்யுது இந்த பிரக்கெட்டுக்குள்ள? இங்க பாருங்க, இடையில சக இருக்கு. இது வேற ஆக்கள், இது வேற ஆக்கள். ரைட், இது இங்கால வேற, இது இங்கால வேற. இந்த 2 எக்ஸையும் பெருக்கும், சய y-ஐயும் பெருக்கும். ஆகவே 2x சய 2y. 2x சய 2y. ரைட், இப்ப பாருங்க, இங்க 3x இருக்கு, இங்க 3 ஆடு, இங்க 2 ஆடுண்டா 5 ஆடுன்னு சொல்லுவோம். ஆகவே இங்க 3x இருக்கு, இங்க 2x இருக்கு. அப்ப எத்தனை x? 3x சக 2x எத்தனை x? 5x. 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 3y சய 2y. சக 1y. ரைட், இங்க பாத்தீங்கன்னா x x ஓட தான் கூட்டப்படும், y y ஓட தான் கணினி செய்கை செய்யலாம். அப்ப ஆகவே 3x சக 2y 5y, சாரி 5x, 3x சக 5x 2x 5x, 3y சக 2y by. ரைட், இனி இங்க பாப்போம். சய 4ஆல a ஐ பெருக்குவோம், அதே நேரம் சய b ஐ பெருக்குவோம். இப்ப சய 4ஆல a பெருக்கினா எவ்வளவு? சய 4a. சய 4a. சய 4a. சய 4ஆல சய b ஐ பெருக்கினா எவ்வளவு? சக 4b. சக 4b. இனி அடுத்து இந்த 2ஆல பெருக்கணும். சய 2ஆல, 2 இல்ல சய 2. ரைட், சய 2ஆல a ஐ பெருக்கணும், சய b ஐ பெருக்கணும். 2a. சய 2a சக 2b. சக 2b. சய 4ஐயும் சய 2ஐயும் எவ்வளவு? சய 2a. சய சய 2a. சய இந்த 4க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? சார் ஆறு மறை. சரி, 4க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? சய சய. மறை. 2க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? சய மறை. மறை. ரெண்டும் மொத்த குறியடா என்ன செய்யணும்னு சொன்னான்? அதே குறிய போட்டு கூட்டணும். கூட்டணும். அப்ப சய 4ஐயும் சய 2ஐயும் எவ்வளவு? மறை 6. மறை 6. ரைட், இங்க 4b, இங்க 2b எவ்வளவு? 6b. 6b. ரைட், இப்ப இங்க பாப்போம். இந்த 2 வந்து 3 பெருக்கும், சய q பெருக்கும். அதே மாதிரி இந்த சய 3 வந்து இங்க q பெருக்கும், சய q பெருக்கும், p பெருக்கும், சய q பெருக்கும். இப்ப சொல்லுங்க, 2 தர 3 எவ்வளவு? 6. 6. 2 தர சய q? சய 2q. சய 2q. 2 தர சய p? சாரி, 3 சய 3 தர p? சய 3 p. p. சய q, சய 3 தர சய q? சக 3q. சக 3q. இங்க 6ஓட வேற எங்கேயும் தனி இலக்கங்கள் இருக்கா? இல்ல. இல்லை. ஆகவே 6 அப்படியே வரும். சய 2q, இங்க 3q. ரெண்டுக்கும் குறி என்ன? இங்க மறைக்குறி, இங்க நேர்குறி. அப்ப என்ன குறி இது ரெண்டும்? ஒத்த குறியா ஒவ்வாத குறியா? ஒவ்வாத குறி. ஒவ்வாத குறி. அப்ப நாங்க என்ன செய்யணும்? பெரியதானத்துல குறிய போட்டு ஒன்ல இருந்து கழிக்கணும். 2q பெருசா 3q பெருசா? 3q. 3q பெருசு. 3qக்கு முன்னுக்கு இருக்கிற குறி என்ன? நேர்குறி. நேர்குறி. நேர்குறிய போட்டு என்ன செய்யணும்? ஒன்ல இருந்து கழிக்கணும். கழிக்கணும். கழிச்சா q. இங்கால p க்கு வேற எங்க ஜோடி இருக்கும்?
இல்ல. இல்ல. ஆகவே இங்கால சாயம் 3 பி. இங்க வா. 5 எம்மையும் பெருக்கும் என்னையும் பெருக்கும். அப்ப 5 எம்ம பெருக்கினா எவ்வளவு? 5. 5 5 எம் சக 5 என் 5 எம் சக 2 எம் 2 எம் சக 2 சய 2 என் சய 2 எம். ஏன் நீங்க மறை இருக்கீங்க நேர் இருக்கு. மறை நேர் இங்க பாருங்க. அவுட் பெருக்கல்ல வந்து எப்படி வருமாண்டா? 2 ஒத்த குறிகள் பெருக்கும் போது நேர் வரும். ரைட்? அதாவது ஒத்த குறிகள் மறை 2 பெருக்கினாலும் நேர் தான் வரும். ரைட்? ஒத்த குறிகள் பெருக்கும் போது நேர் வரும். ஒவ்வாத குறிகள் பெருக்கும் போது மறை வரும். ரைட்? பெருக்கல் செய்யல. பெருக்கலா வகுத்தலாம். இது பெருக்கலாவும் இருக்கலாம், வகுத்தலாவும் இருக்கலாம். ஒத்த குறிகள் பெருக்கைகள நேர் வரும், ஒவ்வாத குறி பெருக்கைகள மறை வரும். இப்ப சொல்லுங்க. 5 எம் சக 5 எம் 2 எம் அப்ப எவ்வளவு? 7. 7. 7 என் இங்க 5 எம் சய 2 எம் எவ்வளவு? 3 என் சக 3 என் அடுத்து 6 தர 2 பி எவ்வளவு? 12 பி 12 பி. 6 தர சய 3 18 மறை 18 18 2 தர பி சய 2 மறை 2 பி சய 2 சய 2 பி சய 2 தர சய 2 சய 2 சய 4 சய தர சய நேர் 4 ஒத்த குறிகள் பெருக்கும் போது நேர் வரும். சயவும் சயவும் ஒத்த குறி 2 பெருக்கைக்குள்ள நேர் பெருமானம் வரும். ஆகவே சய தர சய சக 2 தர 2 4. இப்ப சொல்லுங்க. 12 பி சய 2 பி எவ்வளவு? 10 பி 10 பி. சய 18 சக 4 எவ்வளவு? 14 மறை 14 மறை 14. ஏன் ஃபர்ஸ்ட்க்கு பார்க்கணும். ரெண்டும் ஒவ்வாத குறி. இதுல பெரியதானதுல குறி என்ன? 18 பெருசா 4 பெருசா? 18 18க்கு அப்ப 18க்கு குறி என்ன? பெரியதானதுல குறி மறை மறை. மறையை போட்டு ஒவ்வாத குறி என்ன செய்யணும்? முன்னே இருந்துண்ட கழிக்கணும். கழிக்கணும். 18 4 போனா 14. அடுத்து சயதர 3 எம் எவ்வளவு? மறை 3 எம் மறை 3 எம். சயதர சய 2 எவ்வளவு? நேர் 2 என் நேர் 2 எம். 5 தர 2 எம் 10 எம் எம் சக 10 10 எம். சய 3 எம் சக 10 எம் அப்ப எவ்வளவு? மறை நேர் 7 எம் நேர் 7 எம். ஏன் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒவ்வாத குறி. பெரியதானம் எது? 10. 10க்கு முன்னுக்கு இருக்கிறது என்னது? நேர். ஆகவே நேர போடுவோம். நீங்க போட்டாலும் ஒண்ணுதான் போடாம நேர். ஆகவே உள்ள இது ஒன்று நாங்க ஒவ்வாத குறியினுடைய என்ன செய்வோம்? உள்ள இது ஒன்று கழிப்போம். அப்ப 7 2 எண் 10 எண் எவ்வளவு? 12 என் 12. வழி கொடுங்க. தலையங்க போடுங்க. பிரதியிட கேள்வி மாதிரி ஒன்று எழுதி கொடுங்க. ஒரு வகுப்பறையில் ஒரு வகுப்பறையில் ஒரு வகுப்பறையில் 12 ஆண்களும் ஒரு வகுப்பறையில் 12 ஆண் பிள்ளைகளும் ஒரு வகுப்பறையில் 12 ஆண் பிள்ளைகளும்
ஒரு வகுப்பறையில் 12 ஆண் பிள்ளைகளும் 8 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். ஒரு வகுப்பறையில் 12 ஆண் பிள்ளைகளும் 8 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். 12 ஆண் பிள்ளைகளும் 8 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். ஒரு ஆண் பிள்ளைக்கு 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 3 பேனைகள் வீதமும் ஒரு ஆண் பிள்ளைக்கு X பேனைகள் வீதமும் ஒரு ஆண் பிள்ளைக்கு X பேனைகள் வீதமும் ஒரு ஆண் பிள்ளைக்கு X பேனைகள் வீதமும் ஒரு பெண் பிள்ளைக்கு Y பேனைகள் வீதமும் வழங்கப்படுகிறது. ஒரு ஆண் பிள்ளைக்கு X பேனைகள் வீதமும் ஒரு பெண் பிள்ளைக்கு Y பேனைகள் வீதமும் வழங்கப்படுகிறது. ஒரு ஆண் பிள்ளைக்கு X பேனைகள் வீதமும் ஒரு பெண் பிள்ளைக்கு Y பேனைகள் வீதமும் வழங்கப்படுகிறது. ஒரு ஆண் பிள்ளைக்கு X பேனைகள் வீதமும் ஒரு பெண் பிள்ளைக்கு Y பேனைகள் வீதமும் வழங்கப்படுகிறது. எனின் மொத்தமாக வழங்கப்பட்ட பேனைகளின் எண்ணிக்கை யாது? எனின் மொத்தமாக வழங்கப்பட்ட பேனைகளின் எண்ணிக்கைக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட பேனையின் எண்ணிக்கைக்கு ஒரு அட்சர கணித கோவையை எழுதுக. எனின் மொத்தமாக வழங்கப்பட்ட பேனையின் எண்ணிக்கைக்கு ஒரு அட்சர கணித கோவையை எழுதுக. எனின் மொத்தமாக வழங்கப்பட்ட பேனையின் எண்ணிக்கைக்கு ஒரு அட்சர கணித கோவையை எழுதுக. மொத்தமாக வழங்கப்பட்ட பேனையின் எண்ணிக்கைக்கு ஒரு அட்சர கணித கோவையை எழுதுக. ஒரு அட்சர கணித கோவையை எழுதுக. ஒரு அட்சர கணித கோவையை எழுதுக. ஒரு ஆண் பிள்ளைக்கு 3 பேனைகளும் ஒரு ஆண் பிள்ளைக்கு 3 பேனைகளும் ஒரு ஆண் பிள்ளைக்கு 3 பேனைகளும் ஒரு பெண் பிள்ளைக்கு 5 பேனைகளும் வழங்கப்பட்டிருப்பின் ஒரு ஆண் பிள்ளைக்கு 3 பேனைகளும் ஒரு பெண் பிள்ளைக்கு 5 பேனைகளும் வழங்கப்பட்டிருப்பின் ஒரு ஆண் பிள்ளைக்கு 3 பேனைகளும் ஒரு பெண் பிள்ளைக்கு 5 பேனைகளும் வழங்கப்பட்டிருப்பின் ஒரு ஆண் பிள்ளைக்கு 3 பேனைகளும் ஒரு பெண் பிள்ளைக்கு 5 பேனைகளும் வழங்கப்பட்டிருப்பின் மொத்தமாக வழங்கப்பட்ட பேனைகளின் எண்ணிக்கை யாது?
மொத்தமாக வழங்கப்பட்ட பேனைகளின் எண்ணிக்கை யாது? ரைட், இது முதலாவது கேள்வி என்றதால நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஒரு ஆண் பிள்ளைக்கு 3 பேனைகளும் ஒரு பெண் பிள்ளைக்கு 5 பேனைகளும் வழங்கப்பட்டிருப்பின் மொத்தமாக வழங்கப்பட்ட பேனைகளின் எண்ணிக்கை யாது? ரைட், இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லி இருக்கேன்டா, ஒரு பாடசாலையில 12 ஆண்கள் இருக்கணும், 12 ஆண் பிள்ளைகள், 8 பெண் பிள்ளைகள் இருக்கணும். இப்ப சொல்லி நம்ம என்னடா, ஒரு ஆண் பிள்ளைக்கு எத்தனை பேனை கொடுக்கணுமா? முன்னுக்கு முதலாவது கேள்வி, கடைசி கேள்வி தான் 3. அதுக்கு முன்னுக்கு கேள்வியில ஒரு ஆணுக்கு எத்தனை பேனை கொடுக்கப்பட்டது? எக்ஸ் எண்ணிக்கையான பேனை வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்கணும், எக்ஸ் பேனை. ரைட், அப்ப ஒரு ஆணுக்கு எக்ஸ் பேனை கொடுத்தால், இப்ப நான் சொல்றேன் என்னடா, ரைட், இப்ப பாப்போம். நலீஃப் வீட்டுல வந்து 5 பேர் இருக்கணும் வைப்போம். ரைட், இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் எல்லாருக்கும் சமனா 5 பேர் இருக்கணும், எல்லாருக்கும் சமனா பாய்ந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆளுக்கு 2 கேக் துண்டு கொடுத்தனேன்டா, அந்த வீட்டுல இருக்கிற 5 பேருக்கும் எத்தனை கேக் துண்டு கொடுத்துருப்பேன்? 10. என்ன செஞ்சாங்க? 2 கேக், ஒரு ஆளுக்கு 2 கேக் துண்டுனா அந்த 2 எத்தனை பேர் அந்த வீட்டுல இருக்கணும்டா? 5 பேர். அப்ப அந்த 2 5 ஆள் என்ன செஞ்சாங்க? பெருக்கினாங்க. அத மாதிரி இங்க ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் கொடுப்பட்டிருக்கு? எக்ஸ். அப்படி எத்தனை பிள்ளை ஆண் பிள்ளைகள் இருக்கணும்? 12. அப்ப ஒரு ஆளுக்கு எக்ஸ் என்றா 12 பேருக்கு எவ்வளவு? 12 எக்ஸ். ரைட், அப்ப ஒரு ஆணுக்கு எக்ஸ் என்றா 12 ஆண் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட பேனை எவ்வளவு இருக்கு? 12 எக்ஸா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட பேனை எவ்வளவு? ரைட், ஆகவே பாடசாலையில் எத்தனை பெண்கள் இருக்கணும்? 8 பெண்கள். 8 பெண்கள். 8 பெண்களுக்கு வழங்கப்பட்ட பேனைகள் எவ்வளவு? 8 வை. ரைட், வசனம் நீங்க ஃபுல்லா எழுதணும். 8 பெண்களுக்கு வழங்கப்பட்ட பேனைகள் 8 வை. ஆகவே மொத்தமாக வழங்கப்பட்ட பேனைகள் எவ்வளவு? 12x ஆக 8 வை. குட், 12x ஆக 8 வை. ஆண்களுக்கு வழங்கப்பட்டது இவ்வளவு மொத்த பேனைகள், பெண்களுக்கு வழங்கப்பட்டது இவ்வளவு மொத்த பேனைகள், ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு மொத்தமா எவ்வளவு பேனை கிடைச்சது? அவை மொத்தமா எவ்வளவு பேனை கிடைச்சதுண்டா? 12x ஆக 8 வை. அப்ப முதலாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்சர கணித கோவையில தான் சொல்லி இருக்கணும். 12x ஆக 8 வை தான் எங்களுக்குரிய அட்சர கணித கோவையா இருக்கு. இப்ப என்ன சொல்லிடணும்டா, ஒரு ஆணுக்கு 3 பேனையும் ஒரு பெண்ணுக்கு 5 பேனையும் வழங்கிடுமா? அப்ப இப்ப இங்க எக்ஸ் வந்து என்னது? 3. y வந்து என்னது? 5. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த 3 கொண்டு போய் எக்ஸ் இருக்கிற இடத்துல பிரதியிடணும், 5 கொண்டு போய் y இருக்கிற இடத்துல பிரதியிடணும். பிரதியிட்டோம்டா எங்களுக்கு மொத்தமா எத்தனை பேனைகள் வந்து கொடுக்கப்பட்டது எண்ணில தெரியும். இது அச்சர கணிதத்துல தெரிஞ்சது. இப்ப அதை எண்ணுக்கு மாத்த போறோம். அப்ப எண்ணில தெரியும் என்ன வரப்போம்? 12 தர 3 சக 8 தர 5. குட்.
ஆகவே 12 தர 3 எத்தனை 36 36 8 தர 5 எத்தனை 40 40 ஆகவே மொத்தமா எத்தனை பேனைகள் வழங்கப்பட்டிருக்கும் 76 76 பேனைகள் வெளியே கொள்ளுங்க எழுதி நீங்க லீவ் ஆகலாம் நாளைக்கு இதே டைம்ல கிளாஸ் இருக்கும் சார் நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம்ஸ் நாளைக்கு 7 மணிக்கு எக்ஸாம் சார் எங்களுக்கு எக்ஸாமா என்ன பாடம் ஓ சமயமும் ஆங்கிலம் காலமா தானே எக்ஸாம் நாளண்டைக்கு வெள்ளிக்கிழமை என்ன எக்ஸாம் இருக்கு வெள்ளிக்கிழமை குடியெலும்புவியல் குடியெலும்புவியலும் தானே அப்ப நாங்க சனிக்கிழமை சனி ஞாயிறு சனியார் லீவு தானே ஓ ஓ இப்ப என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு கணிதம் அப்ப வருது செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நாளைக்கு கணித எக்ஸாம் இப்ப செவ்வாய்க்கிழமை அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு முன்னுக்கு நாங்க 9 பாடத்தையும் முடிக்கணும் இப்ப இது 5வது பாடம் செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமைண்டா செவ்வாய்க்கிழமைக்குள்ள நாங்க 9 பாடம் முடிக்கணும் 9 பாடம் நான் 5வது பாடம் இது இன்னும் 4 பாடம் இருக்கு எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்ப எங்களுக்கு வந்து இன்னும் 5 நாள் தான் இருக்கு 5 நாள் நாங்க கிளாஸ் போடுவோம் இப்ப நாளைக்கு 1 மணி நேரம் தானே 1 மணி நேரத்துல நீங்க குடியலையும் இதையும் அப்படி படிச்சுட்டு வர மாட்டீங்க அப்ப நாளைக்கு 1 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு மிச்ச பாடம் நீங்க அந்த அடுத்த நாள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகும் ரைட் ஓகே ஓகே சார் ஓகே நான் நினைக்கிறேன் சார் முஸ்லிம் ஸ்கூலுக்கு எக்ஸாம் இல்லையா நினைக்கிறேன் ஓமா இல்லையா இல்ல சார் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு இருக்கு சார். உங்களுக்கு இருக்கா நாளைக்கு ஓ 25 இல்ல சிங்கள பெருநாள் முடிஞ்சோன்னு சார். திங்கக்கிழமை சிங்கள பெருநாள் முடிஞ்சோன்னு திங்கக்கிழமை சிங்கள பெருநாள் சிங்கள பெருநாள் முடிஞ்சோம் சிங்கள பெருநாள் முடிஞ்சோன்னா எங்களுக்கு எப்ப 4ஆம் மாசமே ஓ ஓ இப்ப எக்ஸாம் இல்ல இப்ப 25ஆம் தேதி எக்ஸாம் இவங்களுக்கு அதான் நான் சொன்னேன் ரைட் எழுதினா நீங்க லீவ் ஆகலாம் தேங்க்யூ பாய் சார்